ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்தை வச்சு ஹெல்த்தியான லெட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்பவும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இதேமாரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா எல்லாம் ஈவனாக நம்மளுக்கு வறுந்து வந்துடும். அப்போ தான் இந்த லட்டோட டேஸ்ட்டும் வரும். இப்போ உளுந்தை நல்லா வறுந்து வந்துச்சு. இந்த டைமில் இதை ஆற விட்டுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம முந்திரியை பொன்னிறமாக வறுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறின உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமவும் நைஸாக இல்லாமவும் இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துருக்கோம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஏலக்காய் பொடியோடு சேர்த்துக்கலாம். அதோடய வாசனை ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். நான் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான நெய் தான் ஊற்றி இதை பிடிக்க போகிறோம். நல்லா சூடான நெய் ஊற்றுனதுனால கை உடனே வச்சிட முடியாது. கரண்டியால் இதேமாரி கிண்டி விட்டுட்டு சூடு கொஞ்சம் பதமாக இருக்கும்போது லட்டை பிடிச்சிக்கோங்க. ஆறிட்டுனா அந்த ரவுண்ட் ஷேப்பு வராது, உடஞ்சி போயிடும். பாருங்கள், சூடு கொஞ்சம் மிதமாக இருக்கும் போதே நான் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், உளுந்தை வச்சு நம்ம லட்டு ரெடி பண்ணிட்டோம். நம்ம உளுந்து கஞ்செல்லாம் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.